ஹலோ கைஸ், வெல்கம் டு டோக்கியோ vlogs. அண்ட் இன்னைக்கு வீடியோவில் இன்றைக்கி மே 17 எங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நாள், டோக்கியோட ரீபார்ன் டே. ஆக்சுவலி அந்த மே 17 மட்டும் இல்லைங்க, அதுக்கு முன்னாடி வரைக்குமே நிறைய லைஃப்பில் மறக்க முடியாத விஷயங்கள் அண்ட் அதுக்கப்புறமாவும் நிறைய லைஃப்பில் மறக்க முடியாத விஷயங்கள் வந்துட்டு நடந்திருக்கு. பட் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி சர்ஜரி பண்ணி 2 பேருமே சேஃபாக வந்துட்டு வெளியே வந்த நாள். மார்னிங் ஒரு 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சர்ஜரி நிக்கிக்கு. அதுக்கப்புறமா நான் ஈவினிங்காக தான் முடிஞ்சிச்சு. ஒரு 5 மணி 4 மணி மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு முடிஞ்சிச்சு. ஒரு ஆளுக்குமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 8 ஹவர்ஸ் கூட, அதாவது டோக்கியோக்கே 8 ஹவர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நிக்கிக்கும் அந்த மாதிரி. ஸோ ரொம்ப பதட்டமாக ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா என்னோடய 2 பேருமே என்னோடய லைஃப் அண்ட் உயிர்னு சொல்லலாம். அவங்க 2 பேரையுமே வந்துட்டு ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சுட்டு நான் வெளியே வந்துட்டு நாள் முழுக்க காத்துட்டு இருந்தது என் லைஃப்பில் என்னால் மறக்கவே முடியாது. எவ்வளோ டென்ஷன் ஆனது, அது ஃபேமிலிக்கிட்ட காமிக்காமல் உள்ளே இருக்கிற டென்ஷனும், அதுக்கப்புறம் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்துட்டு நிறைய டாக்டர்ஸ் வந்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, நர்ஸ் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க அந்த இடத்துல. அது இல்லாமல் இந்த ஆப்ரேஷன் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு வெளியே ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, பீப்புள்ஸு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. டீட்டெயில்டாக நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு அந்த வேறு ஒரு வீடியோவில் போடுறோம். பட் இவ்வளோ தூரம் வந்துட்டு ஓடி 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 டோக்கியோ இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் எல்லோரும் பாராட்டுற அளவுக்கு நடந்துக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமை சேர்க்குறா. ஆக்சுவலி அந்த டைமில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு எதுக்குன்னு கேட்டிருக்காங்க, ஏன்னு கேட்டிருக்காங்க. உங்களால் புரிஞ்சுக்க முடியும். பட் எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் வந்துட்டு காப்பாற்றி கொண்டு வந்ததுக்கான பெருமையை வந்துட்டு இப்போது நீங்களே பார்க்குறீங்க. ஸோ கான்ஃபிடெண்ட்டாக நம்ம வந்துட்டு ஒரு வேலை பண்ணணும். உயிராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, கான்ஃபிடெண்ட்டாக நம்ம இறங்கி பண்ணி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வருவோம் அப்படின்றதுக்கு எனக்கு பர்சனலாக எனக்கே வந்துட்டு புரிய வச்ச ஒரு விஷயம் வந்துட்டு இதுதான். எதுவுமே எதிர்பார்க்காம வந்துச்சு இவ்வளோ ஒரு சேட் பார்ட். பட் பரவாயில்ல, அதிலிருந்து வெளியே வந்தது என்ன சொல்கிறது, புண்ணியம்னு சொல்லலாம், வெளியே வந்தது பெரிய விஷயம், சீரியஸாகவே லக்கின்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நாங்கள் பயந்துட்டு இருந்தோம். பட் எல்லாத்தையுமே டோக்கியோ உடச்சி அவள் வந்துட்டு பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அவள் எல்லாத்தையுமே உடச்சி எங்களுக்கு பெருமை சேர்த்துட்டா. நாங்கள் சர்ஜரி பண்ணி அவளை உயிரை காப்பாற்றினதையும் தாண்டி அவள் இப்போ நடந்துக்கிற விதம், அவள் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு பயங்கர பெருமை. ஸோ இந்த ஒரு டேவை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களுக்கு கொடுத்ததுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இன்றைக்கி எப்படியாச்சும் நிக்கிய பிடிச்சி உட்கார வச்சு எல்லாமே அப் டு டேட் வந்துட்டு நாளைக்கு வீடியோவில் போடுற மாதிரி வீடியோ எடுக்க பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப நாளாக இது போயிட்டே இருக்குது. அண்டு நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா மீன்ஸ் வர வழியில் கேஸ் காலி ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு குக் பண்ணி இதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்குள்ளே விடிஞ்சிடும். ஏன்னா டோக்கியோ எந்திரிச்சிட்டா அவளுக்கு பசிக்கும். ஸோ அதனால் இந்த கடை உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நாங்கள் சிக்கன் கடைக்கு போகும்போது ஆப்போசிட்டில் வெயிட் பண்ணிட்டுருக்கிற கடை தான், ரொம்ப பழக்கமான கடை தான். ஸோ அங்கே போயிட்டு டோக்கியோவுக்கு வந்துட்டு இட்லி வாங்கணும். ஓகே, எத்தனை இட்லி வேணும்னு கேட்டு அப்படியே தரும். 5 இட்லி வேணும். எப்படி இருக்கீங்க? ஒரு தடவை வந்துட்டு யதார்த்தமாக நாங்கள் வெயிலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு போனது தான். அது கூட உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருப்போம். இளநீ குடிக்க போயிட்டு திருப்பி வரும்போது ஒரு சிக்கன் வாங்க போயிருந்தார். அப்போ நாங்கள் வந்துட்டு வெயிலாக இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த கடைக்குள்ளே ஆப்போசிட்டில் வந்துட்டோம். டோக்கியோ சிக்கன் கடைக்குள்ளே கொண்டு போயிட்டு இன்ஃபெக்ஷன் ஏதாச்சும் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பழக்கமானதை அவள் சூப்பராக ரிசீவ் பண்ணிவிட்டு டோக்கியோக்கு உட்கார வச்சு அவளுக்கு ஃப்ரீயாகவே தோசை இட்லி எல்லாம் கொடுத்து அப்படியே 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்துட்டு நல்லா இருந்துச்சு பார்க்க. அதுக்கப்புறம் நாங்கள் எப்போ சிக்கன் கடைக்கு போனாலும் அங்கே போயிடுவோம். அவங்க 2 பேரும் ஜாலியாக வந்துட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான், வீட்டுக்கு வந்துவிட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே டோக்கியோக்கு வந்துட்டு இட்லி பார்த்தோன்னே செம்ம ஜாலியாகிடும். அவளோட ஃபேவரெட் ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ இட்லி பார்த்த உடனே நான் பிளேட் வந்து கொண்டு வந்து வச்சுட்டேன். சரி நிற்க வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோக்கியோ வந்துட்டு அவளே எல்லா பிளேட்டையும் வந்துட்டு எடுத்து வைக்கிறா. பார்த்தீங்களா, அவளோட பிளேட்டை எடுத்து வச்சு அவள் சாப்பிட்றது வேறு விஷயம். ஆனால் அவளோட பிளேட்டையும் எடுத்து வச்சுட்டு என்னோடய பிளேட்டு நிக்கியோட பிளேட்டுன்னு சொல்லிட்டு எல்லா பிளேட்டையுமே அவள் சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சுருக்கா. இது வரைக்கும் நாங்கள் இந்த பழக்கத்தை
பழக்கத்தை வந்துட்டு வாயால் நாங்கள் சொல்லி தந்ததே கிடையாது. பட் நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதை அவள் பண்ணுறா. இப்போ நான் வந்துட்டு கிச்சன்லேருந்து பிளேட் கொண்டு வரேன்னா 3 பேருக்கும் பிளேட் வைப்பேன், 3 பேருக்கும் ஃபுட்டு போடுவேன். அதே தான் வந்துட்டு அவள் இப்போ பண்ணிகிட்ருக்கா. இதுதான் நம்ம எப்போவுமே வந்துட்டு சொல்கிறது. ஒரு ரியல் பேரண்டிங் என்னென்னா, நம்மளோட ஆக்டிவிட்டீஸ், நம்மளோட என்ன சொல்கிறது, குணம் எப்படி இருக்கோ அதை அப்படியே பார்த்து அவங்க வந்து கற்றுப்பாங்க. அதனால் குழந்தைங்க தான் வந்துட்டு மேக்ஸிமம் இந்த எடுத்துப்பாங்க. நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அது எல்லாமே அவங்க எடுத்துப்பாங்க. அதனால் அவங்களுக்கு குழந்தையிலேருந்தே அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் என்னவாக இருக்கணும், அவங்க எப்படி வளரணும் எல்லாமே டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு யோசிக்கிறா எதில் இட்லி இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என்னையும் பார்க்குறா. டோக்கி எப்படின்னா ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா அவளுக்கு அது தப்பாக இருக்குது, இல்லை இது பண்ணணுமா பண்ணக்கூடாதான்னு அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்துட்டு பார்க்குறா. இல்லை என்னை கூப்பிட்டு கேட்குறது பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது வந்துட்டு அவளே சரி ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் வந்துட்டு என்னை பார்க்கும்போது நான் எந்த நோ அந்த மாதிரிலாம் சொல்லலை. அதனால் அவளாவே வந்துட்டு இட்லி கவரை பிரித்து பார்க்குறா. பயங்கர சந்தோஷமாயிடுவா. ஏன்னா இட்லினாலே அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும். அவளோட ரொம்ப 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 ஃபேவரட் டிஃபன் இட்லி. இட்லி இருந்தால் போதும், ஃபுல் டே கூட இட்லி இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நினைப்பா. அதுக்கப்புறம் அவளோடது பிரித்தது மட்டும் இல்லாமல் எங்களோடதுமே வந்துட்டு பிரிக்க சொல்கிறா பிளேட்டில் போட்டு கொடுக்கறதுக்காக. அதான் நான் உங்ககிட்ட எப்போவுமே சொல்கிறது, உங்களை பார்த்து குழந்தைங்க கற்றுப்பாங்க. அதனால் நீங்கள் உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸே வந்துட்டு குடாக வச்சுக்கோங்க. அப்போ அவங்களும் ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்து கற்றுப்பாங்க. அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா பூரி வடை, அது அவளுக்கு சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்றதுனால அதை விட்டுட்டு அவள் போய்ட்டு இட்லி சாப்பிட்றா. இப்போ வந்துட்டு இப்போது அவள் அதை பார்த்துட்டு கேட்க மாட்டா எனக்கும் வடை வேணும் எனக்கும் பூரி வேணும்னு சொல்லிட்டு. அதை அவள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவளோட ஃபுட்டு என்னென்னு நாங்கள் அவளுக்கு கொடுத்துருக்கோமோ அதை மட்டும்தான் அவள் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அவள் புரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுவாள். அதனால தான் நாங்கள் எங்கேயாச்சும் ஹோட்டல் போனால் கூட பெருசாக எங்களுக்கு வந்துட்டு கஷ்டமே கிடையாது. அதாவது எத்தனை பிளேட்டில் எத்தனை டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தா கூட அவளோட ஃபுட்டு என்னவோ அதை மட்டும்தான் அவள் டச் பண்ணுவாள், அதை மட்டும்தான் அவள் சாப்பிடுவாள். நம்மளோட ஃபுட்டை அவள் டச் பண்ணால் கூட அதை நமக்காக அவள் வந்துட்டு எடுத்து ஊட்டி விடுவாளே தவிர அவள் வந்துட்டு அதை சாப்பிட மாட்டாள். எனக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் காலி ஆகிடுச்சு, சைட் டிஷ் காலி ஆச்சு, சட்னி இல்லை. அதனால் அங்கே இருக்கிற சட்னி எடுத்துகிட்டு அவளே எனக்கு ஊற்றி விட்டா. அதுக்கப்புறம் அவளுக்கு விளையாடுற மூடு வந்துடுச்சு போல், அதனால் தண்ணியில் விளையாட ஆசை வந்துடுச்சு போல். தண்ணி குடிக்க கொடுத்தேன், அதை எடுத்துகிட்டு வந்து விளையாடிட்டு இருக்கா. ஹாலில் விளையாடினா நான் எங்கே பார்த்துருவேன்னு சொல்லிட்டு பெட்ரூமில் வந்துட்டு விளையாடுறா. ஆனால் நான் வந்து பார்த்துட்டேன், சரி விளையாடிக்கோன்னு சொன்ன உடனே ஹாப்பியாக விளையாடிட்டு இருக்கா. திடீர்னு ஏதாச்சும் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி கிரேவிங்ஸ் வந்துடுச்சு. சரி ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஏதாச்சும் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கி சொன்னார். சரின்னு நானும் ஃபஸ்ட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு தோணுச்சு இப்போல்லாம் நாங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோ பக்கம் போகிறது கிடையாது. இப்போல்லாம் மேக்ஸிமமே நாங்கள் அந்தளவுக்கு ஆர்டர் பண்ணதில்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போல்லாம் வந்துட்டு ஆர்டரே பண்ணுறதில்ல, அப்படியே அந்த ஆப்லாம் எங்ககிட்ட இல்லை கூட இல்லை. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஏன் வந்துட்டு திருப்பியும் அதை கொண்டு வரணும் நமக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். நிக்கி வந்துட்டு சரி நான் போயிட்டு வச்சுட்டு வரேன், சாய் வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் கிச்சனுக்கு. அவர் பின்னாடியே டோக்கியோ ஓடிட்டா. ரொம்ப நேரம் 2 ஆளுமே காணோம். ஹாலில் மட்டும் சவுண்டு வந்துட்டுருக்கு. அப்போ நான் இறங்கி வந்துட்டு என்னென்னு பார்த்தா 2 பேரும் இப்படி ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. டோக்கியோ நல்ல ஃபார்மில் இருக்க போல், அவளுக்கு தூக்கம் வரல போல். அதனால் அவங்க அப்பா என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாரோ அதை அப்படியே அவள் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கா. ஆக்சுவலி ஒரு மியூசிக் தான் இவங்க ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் அது எல்லாமே காப்பிரைட் இஷ்யூ வரும் அப்படின்றதுனால நான் மியூட் பண்ணிட்டேன். இன்ஸ்டாகிராமில் வேணால் இதெல்லாமே நான் போடுறேன், ஒரிஜினல் சவுண்டோடவோ இல்லை அவர் எடிட் பண்ணி வச்சுருந்தாருன்னா அதை நான் போடுறேன். பட் அவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ எல்லாமே டோக்கியோ வந்துட்டு பண்ணிகிட்ருக்கா. டோக்கியோ வந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டான்ஸ் வைப்புக்கெலாம் வந்துட்டா, டான்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதனால் சீக்கிரமாக அவளை டான்ஸ் ஸ்கூலில் சேர்த்துட்டு உங்களுக்கு நாங்கள் எடுத்து போடுறோம் வீடியோ. நேற்று ரொம்ப லென்த்தியாக வீடியோ போட்டுட்டேன். பட் உங்ககிட்ட ஃபுல் ஸ்டோரி ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையில் வந்துட்டு நாங்கள் பேசிக்கிட்டே இருந்திருக்கோம். பட் அது 1 hour கிட்ட ஆகிடுச்சு. கொஞ்சம் தான் என்னால் க்ராப் பண்ண முடிஞ்சிச்சு. எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதனால் அப்படியே போட்டுட்டேன். பட் நீங்களும் கோச்சிக்காமல் என்னடா இவ்வளோ லென்த்தாக இருக்கேன்னு சொல்லிட்டு இல்லாமல் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த வீடியோவை பார்த்து அதுக்கான ரிப்ளை எல்லாம் நீங்கள் பண்ணிங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப 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 பெரிய விஷயம். அண்ட் இதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பை பாய்.